நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். என் பிரிய மக்களே, நீங்கள் எல்லாம் என்னை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்தவன். எனது பழைய பகைவன் மடிந்த துர்ஜயனின் மகன் பைரவன் தன்னுடைய பெரும் படைகளுடன் என்னை வீழ்த்த வேண்டும் என்ற கொடிய எண்ணத்துடன் நம் எல்லை பகுதியிலே கால் பதித்து நிற்கிறார். ஆக்கிரமித்து நம்மை அல்லல் படுத்தும் நோக்கத்துடன். அரசே, நிஜம்தான். நாட்டை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை கேடுகட்ட பைரவனால் வந்திருக்கிறது. மன்னவா, நாமும் அவன் மீண்டும் தலை தூக்காதபடி, படையெடுத்து வராதபடி நம் தீரப்படையின் வீரத்தனத்தால் அவன் தலையை தட்டுவோம். இப்படியே விட்டால் நமக்கு நாமே ஆபத்தை வரவழைப்பது போலாகும். அது கூடவே கூடாது. மதியுக அமைச்சரே, ஆட்சி அரசியலில் எல்லா வகையிலும் என் பொறுப்பிலிருந்து விடுபட விரும்புகிறேன். பதவியை, அரியணையை விட விழைகிறேன். என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? நாட்டின் எல்லையில் நம் எதிரி அணிவகுத்து நிற்கின்றான். இந்த நேரத்தில் மன்னரின் வழிகாட்டுதல் மிக மிக தேவை. ஆனால் ஆட்சியிலிருந்து விடுபட ஆர்வம் தமக்கு ஏன் வந்தது? பிரச்சனைக்குள் போகாதீர்கள். இது என் முடிவு. மன்னியுங்கள் மன்னவா. அந்நியன் நம்மை அழிக்கும் நோக்கத்தில் வருகிறான். அரசர் பிரான் எந்த நோக்கத்தில் இந்த முடிவெடுத்தீர்கள்? நாடு எங்கே போவது? பெற்றெடுத்த பிள்ளை பசியுடன் அழும்போது தாய் தன் பொறுப்பிலிருந்து ஒதுங்கி போய் விடுவானா? மரணமே வந்தாலும் பிள்ளையைத்தான் கவனிப்பான். நாசத்தையும் நலிவையும் தன் முன்னே கண்டு ஒதுங்கி போகிறவன் ஒரு கோழையாவான். மன்னவனாக இந்த சபையிலே அமர்ந்து பொறுப்பினை மறந்து இருப்பேனா, இருந்தேனா? அது முடியுமா? என் கேள்விக்கு பதிலை சபையோரே சொல்லுங்கள். என் அன்புக்குரிய மக்களே, இந்த அரியணையிலே அமர்ந்து உங்கள் தேவைகளை ஆராய்ந்து உணர்ந்து போக்கியவரிடத்தில் சந்தேகமா? இல்லை மன்னா, இல்லை இல்லை. நான் மரணத்தை கண்டு பயந்து ஓடுபவனா? இல்லை மன்னா, இல்லை இல்லை இல்லை. மக்களை மறந்து மாளிகையில் வாழ்ந்தேனா? இல்லை மன்னா, இல்லவே இல்லை. நல்ல மன்னனுக்கு இலக்கணம் நீங்கள். ஆகையால் இந்த அரியாசனமும் அரசும் மக்களும் உங்களுடையவை. மறுக்கவில்லை, மறக்கவில்லை. ஆனால் ஏற்க முடியவில்லை. எப்படியும் இந்த பொறுப்பில் இருந்து விடுபட வேண்டும். மன்னா, இளவரசர் இல்லாத காரணத்தால் தாம் தேவி வைஷ்ணவியாரை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடாதா? சிறந்த கருத்து. அரியாசனத்தின் மீது அமர்ந்தார்கள் என்றால் தேவி தரிசனமும் தேச மேன்மையும் கிடைக்கும். ஆம் மன்னவா, தாங்கள் அமர்ந்த இடத்தில் அந்த தர்ம தேவதை அமர்வதை பார்க்க வேண்டும். ஏற்புடைய கருத்து. இந்த நாட்டின் எதிர்காலம் ஒளிமயமாகும். இருங்கள், இது ஏற்புடையதல்ல. எனக்கென்று ஒரு தனி முடிவுண்டு. மன்னியுங்கள். ஏன் தேவி? மக்களின் இதய சிம்மாசனத்தை விட இந்த சிம்மாசனம் எனக்கு பெரிதல்ல. மக்களே விரும்பும் போது நீங்கள் மறுப்பது என்பது அழகல்ல. சற்று சிந்தியுங்கள். மக்கள் சேவை புரிய வந்த எனக்கு மாளிகையும் அரியாசனமும் மணிமுடியும் தேவையில்லை. தொண்டு செய்ய வந்த ஒருவளுக்கு தெருவோரங்களும் திண்ணைகளும் போதுமானது, நியாயமானது. மக்கள் தொண்டில் என் மனது ஆன்மீகத்தை, அறவுணர்வை இணைக்க விரும்புகிறது. இதெல்லாம் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் நடக்காது. எல்லாம் நலமாக முடிய ஒரு தவம் நிம்மதிக்காக அல்ல, சக்தி பெறச் செய்ய வேண்டும். ஆகையால் நான் தனியாக சென்று தவம் புரிய வேண்டும். அது வேண்டாம் தேவி. தாம் எங்களை தவிக்க விட்டு செல்லக்கூடாது. அடுத்தவன் போர் தொடுத்து வரும்போது மன்னரும் தாங்களும்
துறவு கொள்வது சரியே அல்ல. மக்களை அந்நியன் பிடியில் விட்டுச் செல்வதென்பது எந்த விதத்திலே நாட்டுக்கு நல்லது? தளபதியாரே, மக்களை துன்பத்தில் விட்டு செல்வதல்ல என் நோக்கம். பிரச்சனைகளை ஆராய்ந்து அஸ்திவாரத்தை தகர்க்க வேண்டும். அசுரராஜன் பைரவன் பாவம் என்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறான். நான் போய்விட்டேன் என்றால் அவன் யாரோடு போராடுவான்? போர் என்று வந்தால் பொதுமக்களின் நித்திய வாழ்வு நிலை குலைந்துவிடும். இது தேவையா? இல்லை தேவி, இல்லை. நாடும் மக்களும் உங்களை காக்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் நாடு இது. அப்படி இருக்கையில் நாட்டு ஜனங்களின் நல்ல மனம் எனக்கு தெரியாதா? நான் அப்பாவை, என் அம்மாவை அழைத்துக் கொண்டே செல்வேன். அதோடு பைரவனால் வரும் தொல்லைகளுக்கு நிவாரணம் செய்தே தபோவனம் செல்வேன். பேராசை கொண்ட பைரவன் அப்புறம் வேராசை கொண்டு வரமாட்டான். அதல்ல நாங்கள் உங்களிடம் கேட்பது. மன்னரை அழைத்துக் கொண்டு தாம் தவம் செய்ய போனால் இந்த அரியாசனத்தில் ஆட்சி செய்வது யார்? அரியாசனம் அனாதையாகாது. தேவி வைஷ்ணவி என் சார்பில் ஒரு நல்ல முடிவை இந்த சபையிலே எடுத்துச் சொல்வாள். என் கண்மணி எடுக்கும் நல்லதொரு முடிவு காலமும் மக்களும் ஏற்பதாயிருக்கும். சொல் வைஷ்ணவி, யாரை இங்கே இந்த அரியாசனத்தில் அமர வைப்பது? பேசுங்கள் தேவி. தாம் மகாமந்திரி, தாம். நானா? ஆம், தாம் தான் இந்த அரியாசனத்தில் அமரத்தக்கவர். அதனால் தம்மிலும் உயர்ந்தவர், ஆள தகுதி உள்ளவர் இங்கு யாரும் இல்லை. இல்லை அம்மணி, பூஜைக்கு வந்த பூமாலையை எடுத்து இறைவனாயிரு என்று சொல்வதா? மகாமந்திரி, ராஜகுமாரி வைஷ்ணவி எடுத்த முடிவு எனக்கும் ஏற்புடையது. வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். அரியாசனம் அழைக்கிறது உரியவரே உங்களை. வாருங்கள், வாருங்கள். ஆணை கேட்டு நடந்தவர் ஆணையிட அமர்கிறார். இனிமேல் இந்த நாட்டின் பொறுப்பை மந்திரி தேவி பிரசாத்திடம் ஒப்படைக்கிறேன். புதிய மன்னர் தேவி பிரசாத்துக்கு! புதிய மன்னர் தேவி பிரசாத்துக்கு! உங்களின் சார்பில், என் ராணியின் சார்பில், என் சார்பில் புதிய மன்னரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அரசே, தாங்கள் வனம் செல்ல வேண்டாம். இல்லை தேவி பிரசாதரே, என் முடிவு இறுதியானது. செல்வோம் வைஷ்ணவி. வாருங்கள்.
வைஷ்ணவி அன்னையுடன் பாசம் பக்தியுடன்